ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூவை எப்படி கட்டுறதுன்னு. இப்போ மல்லிகைப்பூ இங்கே இருக்கு, நம்ம கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம பூ வாங்குற இடத்துலையே நமக்கு கிடைக்கும் இங்கே. ஸோ இந்த த்ரெட்டை இங்கே பாருங்க, இப்படி இந்த 2 ஃபிங்கரில் பிடிச்சிக்கோங்க அழுத்தமாக. அதுக்கப்புறமா இந்த ஒரு பூ எடுத்து இப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு பூ வச்சுருக்கேன், அதையும் இந்த 2 ஃபிங்கரால் பிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த பூவையும் சேர்த்துப்போம். இப்போ இதை எடுத்து கீழே அப்படியே ஒரு சுற்று. அதுக்கப்புறமா மேலே இங்கே பாருங்கள், அடுத்து இப்போ இழுத்துட்டோம்னா நமக்கு பூ கட்டியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த 2 பூவை கட்டிட்டோம். அதே மெத்தடில் நெக்ஸ்ட்டு திரும்பவும் மேலே ஒரு பூ வைக்கிறோம், அதுக்கப்புறம் கீழே ஒரு பூ வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த கீழே இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி திருப்பி எடுத்துகிட்டு வந்து இழுத்தோன்னா நமக்கு பூ கட்டியாச்சு. இதே மெத்தடில் நம்ம ஒரு பூவும் மேலேயும் கீழேயும் வைக்கிறோம். தென் இதை இப்படி சுற்றுறோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத இப்படி இழுக்கிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு பூவும் மேலேயும் கீழேயும் வச்சுட்டு நம்ம கட்டிக்கிட்டே போக வேண்டியது தான். ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்தடுத்து கட்ட வராது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நிச்சயமாக நம்மளால் கட்ட முடியும். ஸோ நம்ம ஸ்டைலில் நம்ம கட்டி பூ வச்சுக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.